அருமையான ஸ்டோரி, நல்ல கதை, அவர் வாழ்ந்த வரலாறு, அதை பற்றி தான் ஃபுல்லாக படமே. ஆனால் வந்து ஜாதியை பற்றியே கிடையாது, பொது படம். எல்லா சமத்துவம் பார்க்கலாம், எல்லா மக்களும் பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். அவரை பற்றி வரலாறு தான், வேறு எதுவும் கிடையாது. அரசியல் சுத்தமாக கிடையாது படத்தில், அரசியலே இல்லை. அந்த நெய்வேலியை பற்றி தான் படமே, அந்த நிலக்கரி அதுதான் படமே. அதுக்கோசம் அவர் வாழ்ந்த மாதிரி மக்களுக்கோசம் போராடுறார், அதுதான் படம், வேறு ஒன்றும் இல்லை. அருமையான படம். ஜாதியோ இந்த வன்னீர் அதெல்லாம் இதே இல்லை, அதை பற்றி படமே இல்லை, பொது படம், அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்க. மாவீரனுடைய வாழ்க்கை வரலாறு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சொல்லுப்பா, படம் அருமையாக இருக்கு, நல்லா இருக்குப்பா. அவர் குருவோட வாழ்க்கை வரலாறு எடுத்திருக்காங்க, மக்களுக்காக போராடிருக்காரு. ஏதோ 10 நிமிஷம் லஞ்சம் வாங்கலை, மக்களுக்காக நல்லது செஞ்சுருக்காரு, பெரிய விஷயம், நல்ல விஷயம். படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பர், நல்லா இருக்கு. கதையில் வந்து என்னென்னா, மாவீரன் காடு வெட்டியார் வந்து கடலூர் மாவட்டத்தில் நடந்தது உண்மையாக ஜெயங்கொண்டத்தில் என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் முறியடித்து அந்த மக்களுக்கும் மண்ணையும் காப்பாற்றுறதுக்காக அவர் அந்த மக்களை வச்சு போராட்டம் பண்ணுறாரு. படம் நல்லாயிருக்கு, படம் நல்லா எடுத்திருக்காரு கௌதம் சார். மியூசிக்லாம் நல்லா இருக்குண்ணா, மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது. கடைசியாக அவர் இறக்குறப்போ அந்த வர பாட்டுகள்லாம் நல்லா ரொம்ப சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்குது. அந்த இது வீரப்பனுடைய சீனம் இருக்குது. மாவீரன் குரு அவர்கள் வந்து நடந்தது அவர் வாழ்க்கை வரலாறு அப்படியே படமாக பண்ணியிருக்காரு. படம் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், எல்லா சமுதாய மக்களும் வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது, படம் வந்து நல்லாயிருக்கு. படம் வந்து ஜாதி அடிப்படை இல்லாமல் படம் எடுத்த டைரக்டர் கௌதமுக்கு நான் மாவீரன் படையென்ற படத்தை எடுத்து சூப்பராக நடிப்புக்கும் இதை மாதிரி ஒரு படம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். எந்த அடிப்படை இல்லாமல் இந்த படத்தை எடுத்து டைரக்டர் கௌதமுக்கு சூப்பரு. மாவீரன் குரு இறந்தார் பற்றியா, அதுக்கு 10 ரூபாய் செலவு இல்லாமல் போனதுக்கு 10 ரூபாய் செலவு இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்து கூட இவரு உயிரை விட போதும். அதே நிலைமை தான் இவருக்கு, யாருக்கிட்ட வாங்கக்கூடாது, என்னுடைய மண்ணு உயிரை இந்த மண்ணுக்கு தான் சொல்லி ஆடுறாருக்கா. அந்த முந்திரி காட்டியது இல்லை, அதனுடைய பெருமை தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பெருமையா. இதான் அவருடைய குருவுடைய இது மாதிரி ஒரு படம் எடுத்து பார்க்கறது ரொம்ப பெருமையா. நன்றியா. படம் மிக வெற்றி பெற அருமையான வாழ்த்துக்கள். குரு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை 2.5 மணி நேரத்தில் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். குருவுடைய வாழ்ந்த வரலாற்றை மிகவும் தெளிவாக கௌதம் அண்ணன் அவர்கள் மிகவும் தெளிவாக படம் எடுத்துள்ளார். அவராக மாவீரனாக வாழ்ந்திருக்கிறார். அதில் வாழ்ந்த வாழ்க்கையில் ஜாதி மத வேதமின்றி அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இந்த படம் வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த படம் வந்து வெற்றி பெற கோயம்பேடு சார்பாக கோயம்பேடு ராஜசேகர் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். படம் சூப்பராக இருக்குண்ணா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ கிராமத்துலேருந்து நிறைய பேர் வந்துடுறாங்க, இங்கே சிட்டி தேடி வந்துடுறாங்கன்னா அங்கே வந்து 70-80 அடியில் தண்ணி இருந்தது, இப்போ 100-1000 அடி 800 அடி ஆகிடுச்சு. இப்போ அங்கே வாழ தகுதி இல்லாமல் தான் நிறைய பேர் இப்படி வெளியில் வராங்க, அதை அப்படியே எடுத்துக்காட்டோடு வைக்கிறாங்க. இப்போ உள்ள அரசியல்வாதிகள் வந்து அவரை மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறதே இதை அற்புதமாக நடித்து கொடுத்துருக்காரு. மியூசிக்கு, பாட்டு, திரைக்கதை வசனம், டைரக்ஷன், நடிப்பு அதை விட பக்கா. கௌதம் அண்ணனுடைய நடிப்பு வந்து ரொம்ப நேர்த்தியான ஒரு நடிப்பு, இயல்பான நடிப்பு. ஃபேமிலி நிச்சயமாக இப்போ இனிமேல் பார்க்க தான் எல்லாத்துக்கும் வரும். இப்போ உங்களை மாதிரி செய்திகள் பரவ தான் வரும். படத்தை கேள்விப்பட்டு நிறைய பேர் கூட்டம் வருவாங்க. தம்பி, பொதுவாக இவர் வந்து கௌதமன் படம்னா ஒரு ஜாதியை வச்சு எடுப்பாங்க, ஜாதியினுடைய அந்த பிரதிபலிப்பு இருக்கும் அப்படின்ற நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இதனால் வந்து பொதுமக்கள் அவாய்ட் பண்ண தேவையில்லை. இது வந்து அருமையான ஒரு சமூக பார்வை உள்ள ஒரு படம். உன் ஜாதி பெருசு, என் ஜாதி பெருசு, உன்னை உயர்த்தணும் என்னை தாழ்த்தணும் அப்படிங்கிற அந்த கருத்து எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல்
ரொம்ப சமநோக்கு பார்வையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். நல்லா அருமையாக இருக்குது. வசனங்கள்லாம் அந்த படத்தினுடைய உரையாடல்லாம் சிறப்பாக இருக்குது. அதேமாரி வைரமுத்துவனுடைய வைர வரிகள் அருமையாக இருக்குது. ரொம்ப எல்லா பாட்டுமே வந்து கேட்கும்படியாக இருக்குது. காதல் பாட்டாக இருந்தாலும், துள்ளல் பாட்டாக இருந்தாலும், சோக பாட்டாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படத்தில். இது வந்து திரையரங்கில் வந்து இந்த படத்தை பாருங்கள். கொஞ்சம் கூட விரசமே இல்லாமல், எந்த விதமான முக சுளிப்பு இல்லாத ஒரு அருமையான படம். சண்டை காட்சியும் நல்லா இருக்குது. கேமரா அந்த கவிதை பாடி இருக்குது கேமரா அந்த திரைப்படத்தில். வந்து சண்டை காட்சிகளும் சிறப்பாக இருக்குது. ஒட்டு மொத்தமாக குடும்பத்தோடு வந்து திரையரங்கில் இந்த படத்தை பாருங்கள். இது ஜாதியை பற்றி எதுவும் வைக்கல, மக்கள் பார்க்குற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு அண்ணன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த திரைப்படம் மிக அற்புதமாக அமைப்பு, திரை, கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், சண்டை பயிற்சி அனைத்துமே மிக சிறப்பாக இருந்தது. அனைத்து சமுதாய மக்களும் இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுக்கணும். நல்லா பண்ணியிருக்காரு திரு கௌதமன் சார். நல்ல சிறப்பான படம். ஒரு தடவை போய் பாருங்கள், நீங்கள் மறுபடியும் 10 தடவை பார்ப்பீங்க. அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஏற்றமாறு இந்த கதை திரைக்கதை அமைச்சிருக்கு, படம் நடிச்சிருக்காரு. நல்லா பார்க்கணும், எல்லாரும் திரையில் பார்க்கணும் என்னுடைய வேண்டுகோள். என்னப்பா மியூசிக்கா ஜிவி பிரகாஷ் அருமையாக பண்ணியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு மியூசிக். இந்த வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படம் இது. படையாண்ட மாவீரான்றது வந்து அனைத்து சமுதாய மக்களும் பார்க்கணும். இது ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஆன படம். ஒரு மாவீரனுடைய ஒரு 2வது மாவீரன் வந்த மாதிரி தான் எங்களுக்கு. திரு கௌதமன் சார் வந்து 2வது மாவீரன் தான், குரு தான், 2வது குரு. அதுதான் எங்களுக்கு சிறப்பு, சந்தோஷம். நம்ம குரு அவர்கள் பாடுபட்டது அந்த பாடத்தை வாழ்க்கை வரலாறு மிக அற்புதமாக மக்களுக்கு புரியும்படி எடுத்துவிட்ட அண்ணன் கௌதமனுக்கு நன்றி கொண்டு படம் சூப்பர் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா மதத்துக்காகவும் படம் சூப்பராக இருக்குது. ஜாதி மதம் எதுவுமே இல்லை, உண்மை சம்பவத்தாக எடுத்துருக்குறாங்க. அருமையாக இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. பாட்டும் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது.